1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. போதும். Now the end of the commandment is certainty out of the heart and of good conscience and faith and faith. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட உடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக, நீங்க பேசுங்க ஆண்டவரை. இப்பொழுது வாசிக்க கேட்ட உடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுவீராக. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல ஒவ்வொரு இருதயங்களையும் நீங்க தாவே ஆண்டவரை திறக்க முடியாய் உடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். நீங்க பேசுங்க. உடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமான இருதயமும் நல் மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசமும், பாருங்க, அது நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்திலாம் யார் பிறப்பா? அன்பு பிறக்கும். அன்புனா யாரு? அவர்தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்பது தேவனாய் இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? வந்து பாருங்க, நல் மனசாட்சி, ஒரு சுத்தமான ஒரு இருதயம் காணப்பட வேண்டும். அடுத்து நல் மனசாட்சி இருக்க வேண்டும். மாயமற்ற விசுவாசம், இப்படி இருக்கிற இருதயத்தில் தான் யார் பிறப்பான்? இயேசு பிறப்பார். தேவனுடைய அன்பு பிறக்கும் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமான இருதயம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் மிகவும் இந்த கடைசி காலத்தில் மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the poor in heart, for they shall see God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாக்கியவான்கள்னா என்ன? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சி உள்ளவன், கொடுத்து வச்சவன். அப்ப பாருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு பாருங்க கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சங்கீத பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் என் ஜனமே. அப்ப இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். சங்கீத புஸ்தகம் 73வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 73வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கும் பொழுது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. Truly God is good, Israel given to such as are of clean heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணுங்க. ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம், பூரா குப்பையா இருந்தா குப்பை மேல நம்ம உட்காருவோமா? உட்கார மாட்டோம். பாருங்க, அசுத்தம் உள்ளவன் உட்காரத்தான் செய்வான், எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப
நம்ம அது போலவே நம் இருதயம் சுத்தமாக இருக்கணும். எப்படி சுத்தமாக முடியும்? தேவனுடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை நீ புசிக்கும் பொழுது, நீ வாசித்து உன் இருதயத்தில் எழுதும் பொழுது நீ சுத்தமாகிறாய். பாருங்க, தேவனுடைய பார்வையில நீ காணப்படும் போது நீ பரிசுத்தமாகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இருதயத்தை சுத்தமுற இருதயத்தில் தான் வருவார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேல் தான் நாம் தான். பாருங்க, தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வாலிபன் தன் பலியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதானே. ஹல்லேலூயா. Wherewithal a young man clean his way, be taking heed thereto according to thy word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எதினாலதான் ஒரு வாலிபன், நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம இருதயம் எதனால சுத்தமாகும்? இப்ப வீடு குப்பையா இருந்தா நம்ம பெருக்குமாரை வச்சு நல்லா என்ன செய்யறோம்? கூட்டி சுத்தமாக்குறோம். அதுபோல நம்ம இருதயத்துல அசுத்தம் இருக்குமானால் தேவன் வர முடியாது. நம்ம இருதயத்திலாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேவன் நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நமக்குள்ள வைத்து இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டும். ஆகவே மனப்பாடமாக சொல்ல வேண்டும். இந்த வசனம் பாருங்க, வாலிபன் எதனாலதான் சுத்தம் பண்ணுவான்? பாருங்க, உமது வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை நம்ம காத்து கொள்ளும் போது நம்முடைய இருதயம் சுத்தமாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா இவ்விதமாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 10வது வசனம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஹல்லேலூயா. Create in me a clean heart, O God, and renew a right spirit within me. ஹல்லேலூயா. தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்பா, ஒரு சுத்த இருதயம் இல்ல. தாவீது ராஜா பாருங்க, தாவீது ராஜாவை ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. ஒரு சில நேரங்கள்ல பாருங்க, உடனே மன்னிப்புக மன கசந்து ஆண்டவரே மன்னியும் இந்த உணர்கிற அந்த சுபாவம் தாவீதுக்கு இருந்தது. அவர் என்ன சொல்றாரு? என் இருதயம் ஆண்டவரே ஒரு நாள் 2 நாள் இருக்கு, ஒரு நிலவரமான ஆவி இல்லையே. சுத்த இருதயத்தை தாங்க. சுத்த இருதயம் உள்ளவருக்கு தான் பாருங்க இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் என் இருதயம் ஒரு மாதம் சுத்தமா இருக்கு, அடுத்த மாதம் அசுத்தமா இருக்கு. ஒரு நிலவரமான ஆவி, நல்ல ஆவி எனக்குள்ள இல்ல. அதே தாவீது ராஜா சொல்றாரு, என் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எப்பொழுதும் என் இருதயத்துல நீங்க வாசம் செய்யுங்க. அப்பப்ப வந்துட்டு போவது அல்ல, எப்பொழுதும் எனக்குள்ள வாசம் செய்யுங்க. நம்முடைய வசனத்தை நாம் வாசித்து தியானித்து பாடி துதித்து எப்பொழுதும் அதே சொல்றாரு, எப்பொழுதும் பாருங்க அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று பார்க்க. எப்பொழுதும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சுத்த இருதயம், ஒரு நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று தாவீது ராஜா சொல்லுவதை பார்க்கிறோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல கரெக்டா டயத்துக்கு வருவோம், முத நாளே வந்துருவோம். பாருங்க, காத்திருப்பு கூட்டத்துக்குலாம் வருவோம். உன்னுடைய நிலைமை இந்த திருவசனத்துக்கு முன்பாக எப்படி இருக்கின்றது? இந்த வசன கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த திருவசனத்துக்கு முன்பாக நம்மை சிந்தித்து பார்ப்போமாக, நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. ரட்சிக்கப்பட்ட
அந்த நேரத்தில் இருந்த அன்பு எங்கே? இப்பொழுது நாம் எவ்வளவோ தூரமாக போய் கொண்டிருக்கிறோமா? அப்ப இருந்த இந்த ஆதியில் இருந்த அன்பு எங்கே என் ஜனமே? நாம் சிந்தித்து பார்ப்போமாக. ஒரு நிலவரமான ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு நாள் 2 நாள் மட்டும் இருக்கிறதா? நிலவரமான ஆவியை நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இந்த வேளையில் வாஞ்சிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 24வது சங்கீதம் 3-4 இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். இதயத்தை சுத்தம் இருந்தா தான் அங்கேயே போக முடியும். எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துல தேவனோடு நாம் வாசம் செய்ய முடியும். அங்க அவர் இருக்கிற இடத்துக்கே நாம் போக முடியும். ஆகவே அவர் விரும்புகிற காரியம் நம் இதயம் சுத்தமாக இருக்கணும். நம்முடைய நாவு, கைகள், கால்கள், நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் பரிசுத்தமாக இதயம் சுத்தம் உள்ளதாக இருக்கணும். அவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும், பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியும். இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 24:3-4 இந்த வசனத்தை வாசிப்போம். யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும், கைகளில் சுத்தம் உள்ளவனும், இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. Whose call ascend into the hill of the Lord, or whose call stand in his holy place, he that hath clean hand and a pure heart, who hath not lifted up his soul unto vanity, nor sworn deceitfully. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும். கைகளில் என்னதான் இருக்கணுமா? கைகள் சுத்தம் வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் சுத்தம் உள்ளதாக காணப்பட வேண்டும். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு கள்ளம் கபடமில்லாத ஒரு இருதயம் உனக்கு காணப்பட வேண்டும். புறாவுக்கு என்ன இருக்காது? பித்து இருக்காது, கசப்பு இருக்காது. எல்லா பறவைகளும் இருக்கும், ஆனா புறாவுக்கோ கசப்பு, பித்து இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே 30 வயதுல ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு இறங்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த புறாவுல பித்து, கசப்பு இருக்காது. நீ யார் மேலும் கசப்பு வைக்க கூடாது. அப்படி கசப்பு இருக்குமானால் உன் இருதயம் சுத்தம் உள்ளது அல்ல. கர்த்தரை நீ தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 5:8 நாம வாசிக்க கேட்டோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். நீ பெரியவர்களா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், நீ வளர்ந்தவனா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், உன் இருதயம் பரிசுத்தமா இருந்தா நிச்சயமாகவே நீ கர்த்தரை தரிசிப்பாய். நாம் இந்த வேளையில இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்கிறதா என் ஜனமே? இந்த பூமியில நாம் ரொம்ப வருஷம் வாழ போவது அல்ல. நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட இந்த ஆயுசின் வருஷத்தை நாம் பிரயோஜனம் படுத்திக் கொள்வோமா? தேவனில அன்பாய நாம் இருக்கிறோமா என் ஜனமே? யாருடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கோ அந்த இருதயத்துல தேவன் பிறப்பார் என்று இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வேளை நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என் இதயத்தை சுத்தமாய் மாற்றுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள போனா தான் நீ சுத்தமாவாய். எத்தனை பேர் இந்த கால வேளையில அதிகாலை ஜெபம் பண்ணினேன், வேதத்தை வாசித்தேன் சொல்றவங்களை கைகளை உயர்த்துங்க. ஏன்னா கைகளை உயர்த்தும் போது பிசாசு வெக்கப்பட்டு போவான். மற்றவங்க பார்ப்பாங்க, பார்க்கட்டும். பார்க்கும்போது அவங்களும் வெக்கப்பட்டு போவாங்க. ஐயோ, இனிமேலாவது நான் தீர்மானம் பண்றேன், ஆண்டவரே இனிமேல் நான் வேதத்தை வாசிப்பேன், செவிப்பேன். அப்படி நீ ஜெபம் பண்ணும். வேதம் வசனம், முக்கியமா வேத வசனம் உனக்குள்ள இருக்கணும். வசனம் என்ன சொல்லுது? நீ ஜெபம் பண்ணுனா சுத்தமாவான்னு இருக்கா? இல்ல. என்னதான் இருக்கு? எழுத்துக்குட்டியாவது நீ என்ன செய்யணும்? வேத வசனம் முதலாவது உனக்குள்ள வேணும். வேத வசனம் அப்படியாக இருக்கிறது பாருங்க. வேதத்தை கேளாத
வேதத்தை கேளாத ஜெபம் அருவருப்பானது. வேத வசனத்துல வாசிக்கிறோங்க. நீ கையில நம்ம வச்சிருக்க வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறது பாருங்க. வேதத்தை கேளாத ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு? பரிசுத்தம் உள்ளதாவா இருக்கு? எப்படி இருக்கா? அருவருப்பா இருக்கு. ஆகவே நீ வேத வசனம் உனக்குள்ள போகும்போதுதான் நீ சுத்தமாவாய். அவரை போல உன்னை மாற்றுவார். நீ பிரியமுள்ள மகளாய், பிரியமுள்ள மகனாய் நீ அவருக்கு காணப்படுவாய். எவருக்கு காணப்படுவாய்? தேவனுக்கு நீ காணப்படுவாய். நீ தேவனை தரிசிப்பாய். வேத புஸ்தகத்தில் இருக்கிறதான் ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தம் உள்ளது. தேவன் நமக்கு கொடுத்த அருமையாய், தயவாய், இரக்கமாய் தந்த இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை அசட்டை பண்ணாதபடி, காலத்தை வீண் அடிக்காதபடி நீ அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஒரு பாடலை பாடி நீ துதிக்க வேண்டும். இந்த காலவேளை எத்தனை பேர் வேதத்தை வாசித்தோம், ஜெபம் பண்ணணும்? கைகளை உயர்த்துவோம். ஆண்டவர் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப போற அவுட் ஆகிட்டீங்க. அப்ப ஏன்னா முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஆக்கினி தீர்ப்பு அதுக்கும் பிறகுதானா? நீங்க முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காத பட்சத்துல தேவனை ஒரு சில அறியாம இருப்பாங்க. ஆண்டவர் தண்டனை எப்பதான் கிடைக்குமா? முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய கட்டளைகளை தவறி விடும் பொழுது. அப்ப பாருங்க, ஆண்டவர் இரக்கமாக ஊழியக்காரன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசுறோம் ஆண்டவர்கிட்ட. ஐயோ, அது கை சும்புற பிள்ளையா இருக்குப்பா, ஒன்னும் தெரியல, உலகமே ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர்ச்சியில சப்பானியா இருக்கு. ஆகவே மன்னியும் அப்ப உங்களுக்காக நான் பரிந்து பேசுறோம். பாருங்க, வளர்ச்சி இல்ல. அப்ப அதிகாலை எழுந்து நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த நாள் உனக்கு வெற்றியாக ஜெயமாக இருக்கும். வேதத்தை வாசிக்கும் போது அவன் இருதயம் சுத்தமாக இருக்கும். பாருங்க, ஒரு பாஸ்டர் இப்படிதான் போனாராம் பஸ் ஸ்டாப்புக்கு. குங்குமம் பொட்டு அவ்வளவு வைத்து ஒரு குண்டு அம்மா பஸ் ஸ்டாப்ல நின்றுச்சா. அந்த பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏற போனாராம். வேத வசனங்களை நிறைய 40 அதிகாரம் 50 அதிகாரம் படிச்சுட்டு நின்றாராம். அவருக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள தேவ வார்த்தை இந்த காதுல வாய்ந்த காது என்னன்னு தெரியல. அதெல்லாம் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாக இருக்குது. பாருங்க, நிலமாக இருக்குது. வழி அருகே அந்த நிலமாக இருக்கு. அப்ப ஒருபோது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட பிசாசு இந்த வார்த்தையை உனக்கு தெரியாம எடுத்து போடுகிறான்னு அர்த்தம். அதுக்காக நீ வேண்டிக் கொள்ளணும். வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் தருவார். பார்த்த உடனே ஏறெடுத்து பார்த்த உடனே மல்லாக்க விழுந்துருச்சு. யாரு? இந்த குண்டா இருக்கிற அந்த அம்மா, அந்த சகோதரி. ஏன்னா அவருக்குள்ள வேத வசனம் இருக்கு, பரிசுத்தம் உள்ள. அவரை பார்த்து விழுகல, அவருக்குள்ள இருக்கிற தேவ வார்த்தை, ஜீவ ஒளியாக உயிர்ப்பிக்கிற வார்த்தை, பரிசுத்தம் உள்ள வார்த்தையை கண்டு மல்லாக்க விழுந்துருச்சு. பாருங்க, அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற பிசாஸ் இந்த கிரியை இருக்கிறதுனால விழுந்துச்சு. நல்லா கவனித்து கொள்ள வேண்டும். ஒருவர் எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கிறது பாருங்க. நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். அதிகாலை எழுந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, 4 மணியோ 5 மணிக்கோ நான் எழுந்து ஜெபிப்பேன். நீ ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது பிள்ளைகள் உன்னை பின்பற்றுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது நீங்க ஜெபிக்கணும். குடும்பமா வரணும். இந்த ஆத்மா கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. இந்த சிறியோரில் ஒருவராகிலும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் இந்த வசனத்தை பற்றி தான் நாம் பார்த்தோம். அப்ப பாருங்க, குஞ்சுகளை விட்டுட்டு தாய் வரலாமா? தாய் என்ன குஞ்சுகளை விட்டுட்டு என்ன செஞ்சிருச்சு? ஆலயத்துக்கு வரக்கூடாது, பச்சி தூக்கிறோம். அதனாலதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சில அடிகளை ஆண்டவர் அதுல திருந்தணும். தனிமையாக விட்டு வரக்கூடாது. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. ஆகவே எந்த மனிதன் தனிமையா போதான் நீங்க பார்க்கணும். அவங்களை பின்தொடர்ந்து என்ன செய்யறான் பார்க்கணும். ஆகவே இந்த ஓய்வு நாள்ல எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் ரட்சிக்கப்படலைன்னா ஒண்ணும் இல்லை. ஆனா ஆண்டவர் இப்ப வந்தா நீ தேவ சமூகத்தில் உட்காராம அவருடைய நீதியை நிறைவேற்றாம எங்கேயோ இருக்கிறாய். இது அழிந்து போறது. நீ வேலை செய்யற வகுத்துக்கு வேலை செய்யற, அது 6 நாளும் உனக்கு தந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை போக முடியாது. ஆண்டவரே, இந்த வாய்ப்பு தரலையே, இந்த வேலை செய்யற ஓனரு அனுமதிக்கலையே, நீ அவர்கிட்ட சொல்ல முடியாது. வாயை அடைச்சு போயிடும். அவருக்கு முன்பாக கையை கட்டி நிற்கும் போது பேச முடியாது. அவர் பேசுவார், நம்ம கேட்போம். இப்ப வாய் பேசுது பாருங்க. அப்படி நியாய தீர்ப்பு நாளில பேச முடியாது. ஊழியக்காரனா இருந்தாலும் அப்படிதான் கையை கட்டி நிற்போம். ஒவ்வொரு சபைக்கா வருவார் ஆண்டவர்.
வந்து கேட்பார். வேம்பார் சபையா ஜீவ புஸ்தகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் எடுத்து பார்ப்பார். வேம்பார் யார் அவருக்கு எல்லாமே தெரியும். நான் வாரமான்னு பார்ப்பார். கையை கட்டி பார்ப்போம். ஆண்டவரே உனக்கு எத்தனை ஆத்துமாக்களை தந்தேன், சத்தியத்தை சொன்னையா? இல்லைனா பயந்து போய் என்னது சொல்லாம அவங்க இருதயத்துக்கு ஏற்றவாறு நீ கண்டிக்காம இருந்தையா? அப்ப கண்டிக்காம இருந்தா அந்த நேரத்தில் அவுட்டு, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. போ, இந்த வலது பக்கத்துல நரகம் அக்கினி கடல் இருக்கு, போ. நான் எத்தனை நாள் ஊழியம் பார்த்ததும் வேஸ்டா போயிடும். ஆகவே நான் சொல்ல, எப்படிப்பட்ட கொம்பனா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பெரியவனா இருக்கட்டும், ஆண்டவர் எனக்கு சொல்லுவதை நிச்சயம் சொல்லிதான் ஆவேன். ஆகவே இந்த வேளை கர்த்தர் பேசுகிறார், அவருடைய வசனத்தின் மூலமா பேசுறார். உன்னையத்தான் கேட்பார் ஆண்டவர். உன் ஜெபம் சரியில்லை. நீ வசனம் என்ன இருக்கு? நீ எனக்காக ஏன் ஜெபம்ன்ற? கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி தேவன், ஏன்னா அற்புதம் அடையாளம் நடந்தது. அவர் மூலமா அநேகர் சாப்பிட்டாங்க, நன்மையை அடைந்தாங்க, சுகம் அடைஞ்சாங்க. அவங்க அழுகிறாங்க, ஆண்டவரே உனக்கு சிலுவையில நமக்காக தான் சிலுவையில ரத்தத்தை சிந்துறார். இந்த சகோதரியில பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் எனக்காக அழுகிற? காலம் மோசமாக இருக்கிறது. உன்னை காத்துக்கொள்ளும்படி என் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தையை உனக்குள்ள கொண்டு போ. இயேசு கிறிஸ்து கூட பிசாசு 40 நாள் உபவாசம் இருக்கும் போது தேவனுடைய பிதாவின் வார்த்தையினால் சாத்தானை ஜெயித்தார். பட்டயம், வசனம் என்பது பட்டயம். ஆகவே இந்த வசனம் உனக்குள்ள இருக்கும்போது நீ ஜெபம் பண்ணு, இந்த வசனம் உனக்குள்ள வரும். சத்துருக்களை அப்படியே வெட்டுவ, துண்டு துண்டா வெட்டுவ. எதனால? வசனத்தை கொண்டு நீ வெட்டுவ. புறப்படும் வசனம். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செஞ்சார். பாருங்க, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஆயுதமே தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஆகவே ஒருபோதும் பிள்ளைகளை விட்டு ஆலயத்துக்கு வருவாயா? சூழ்நிலை சரியில்லைன்னா சூழ்நிலையை மாற்றுங்க. தேவனால மாற்ற முடியாதா? சாக்கு போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. இந்த கடைசி நாளுக்கு சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கோ எனக்கோ சமயம் இல்லை. காலம் செல்லாது என் ஜனமே. ஆகவே நீ வேண்டிக் கொள்ளணும். உன் ஜெபம் சரியில்லை, அதுதான் பாருங்க, நம்ம ஜெபம் சரியில்லை. ஆண்டவரே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அது செய்வேன், தருவேன் சொல்றாரே. உனக்கு விசுவாசம் இல்லை, இந்த ஜெபத்துல உனக்கு உயிர் இல்லை. ஏனதோன கடமைக்கு நீ ஜெபிக்கிறாயா? சபையில பாஸ்டர் கேட்பார், அதுக்காக ஒரு கடமைக்கு ஜெபிக்கிறாயா? ஒரு சிலர் உண்மையாக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். நீ நல்ல கவனமாக நீ காணப்படு. உன் இருதயத்தை எப்பொழுதும் அவர் பார்க்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நீ பாத்ரூமுக்குள்ள போனாலும், பெட்ரூமுக்கு போனாலும், எங்க நீ ஒளிந்து கொண்டு இருந்தாலும், நீ என்ன செய்கிறாய், தேவனுக்கு விரோதமான எதை நீ பேசிக் கொண்டிருக்கிறாய், உன் சிந்தையில எதை நினைக்கிறாய், எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சாக்கு போக்கு சொல்வதற்கு இடம் இல்லை. வேத வசனத்தில் அப்படியாக நான் வாசிக்கிறோம். கடைசி காலம் இதுவே ரட்சணிய நாள். ஆகவே நீங்க ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். பிள்ளைங்க வரலையா? ஆண்டவர் குடும்பமா வரணும். அப்ப நான் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. ஆனா என்னால வசனம் என்ன இருக்கு? மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூட. உன்னால முடியலன்னா கையில நீ எடுத்துக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லாத. உடனே அந்த விண்ணப்பத்தை என்ன செய்ய? தேவனிடம் வைத்து விடு. நான் சொல்லி பார்த்தேன், கேட்கலப்பா, என்னால முடியாது. தொண்டை தண்ணிலாம் வந்து பாருங்க, பேசி பேசி நான் சோர்ந்து போயிட்டேன். இந்த காரியத்தை, இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். வசனம் அதான் சொல்லுது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னைக்கு வேத வார்த்தைகளை நீ விசுவாசிக்கிறாயோ அன்றைக்கு பெரிய எழுப்புதலும் சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் உன் குடும்பத்துக்குள்ள நிறைவாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆகவே என் வீட்டுக்காரர் வரல, பாருங்க, என் பிள்ளைங்க வரல, வீட்டம்மா வரல, சாக்கு போக்கு ஆண்டவருடன் சொல்ல முடியாது. எல்லாரும் அவருக்கு முன்பாக வந்து நியாயஸ்தானத்தில் அவர் என்ன செய்வார்? வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். ஒவ்வொருவராக கூப்பிடுவார். நம்ம வாய் அடைக்கப்படும், எதுவும் பேச முடியாது. நான் பேசுற காலம் இதுதான், நீ அறிக்கை செய்கிற காலம் இதுதான். பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பேசுகிற, நற்செய்தியை பேசுகிற, சுவிசேஷத்தை நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிற காலம் இதுவே. வாய் திறக்கப்பட்டிருக்கிறது. பேசும் பொழுது நீ சொல்லு. அவருக்கு முன்பாக நம்முடைய வாய் அடைக்கப்படும். அவர் பேசுவார், நாம் கேட்போம். யோபின் புஸ்தகத்தோட பார்க்கிறோம்.
ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் வாயை பொத்தி கொள்றேன். யோபின் புஸ்தகம் நீங்க வேதத்தை வாசிக்கணும். யோபு சொல்றாரு, ஆண்டவரே பேசிக்கிட்டே போறாரு, ஒரு அளவுதான். ஆண்டவரே நீங்க பேசுங்க. அவர் பெருங்காற்றில் தரிசனமாய் பாருங்க, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீயே பேசிக்கிட்டு இருந்த அப்படி, அதனாலதான் நீங்க பேசுங்க, நான் வாயை பொத்தி கொள்றேன்னு சொல்றாரு யோபு. ஆகவே நியாய தீர்ப்பு நாள் எது நம்மளால சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நீ பிரயாசப்படு, விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணு. என் பிள்ளை ஆலயத்துக்கு வரும், நீங்க பேசுங்கப்பா. என்னால முடியல, நீங்க ஒரு சொப்பனத்தை கொடுத்தா அப்படியே மனம் திரும்புவான், வருவான், என்ன உயிர்ப்பிப்பான், உற்சாகப்படுத்துவான். நீங்க சந்திக்கணும். மனுஷரால் என்னால கூடாது, இந்த காரியத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன், என் பிள்ளைய உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன், என் கணவனை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன், நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க என்று நீ என்ன சொல்ல வேணும்? நீ சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருபோதும் நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆண்டவர் இப்ப வந்துட்டா நம்ம போயிருவோம். வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஒருபோதும் போகாது. வேதம் சொல்லுது, கொடியான் நரகத்துக்கு போறதுக்கா, ஒரு அற்ப பணத்துக்காக நீ விட்டுட்டு வந்திருக்க. தேவ சமூகத்துல நீ ஜெபம், உன் ஜெபம் சரியில்லை. நீ ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். ஆண்டவர் கேட்பார்ல, நான் சொல்லி நீ தானே சொல்லிட்டா டெய்லி ஜெபிக்கிற, இந்த விண்ணப்பத்தை என் கரத்தில் தரலை என்று ஆண்டவர் பேசுறார். நீ அவருடைய கரத்திலே நீ தரல, நீ தந்தான் நிச்சயமாக ஆண்டவர் கொண்டு வருவார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சாக்கு போக்கு சொல்லுவதை நாம் தூக்கி எறிவோமாக. விசுவாசத்தின் வார்த்தையை நீ பேசு. என் குடும்பம் முழுவதும் உமக்குள்ளாக காணப்படும், என் குடும்பமாய் உண்மை சந்திப்போம். அப்ப நீங்க சொல்லும் போதுதான் இந்த வார்த்தை என்ன செய்யும்? பலிக்கும். ஜீவனும் மரணமும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள்ல நாம் பார்க்கிறோம். ஆகவே நல்ல வார்த்தைகளை பேசு. நீ சொல்லி பார்த்து கேட்கலையா, தேவனுடைய கரத்தில் அந்த விண்ணப்பத்தை விடு. நீ டெய்லி தேவனோட நோக்கி கூப்பிடு, நிச்சயம் அவர் மாற்றுவார். எத்தனோ மந்திரவாதிகளையும் கர்த்தர் மாற்றின தேவன், எப்படிப்பட்ட மனுஷனையும் அவர் மாற்றினார். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியே இயேசுவாய் இருக்கிறார். அந்த ஒளி இயேசு. ஆகவே எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து அவர் தூக்கி எடுப்பார். ஆகவே நீ விண்ணப்பம் பிரயாசப்படணும். வாஞ்சையே இல்லை, ஏதோ வேலை பார்த்தா கொடுக்கும், நான் வீட்டில் திண்டு போட்டு என்ன செய்யலாம், இருக்கலாம். அந்த எண்ணத்தை உன் மனசுல இருந்து நீக்கி விட வேண்டும். கர்த்தர் பேசுகிறது அது அல்ல. பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. நமது சரீரமும் போட்டுக்க ட்ரெஸ்ஸும் எல்லாம் நம்ம கண்ணில் எதை எதை பார்க்கிறோமோ எல்லாம் அழிந்து போகும். கீழானவைகள் எல்லாம் மேலானவைகளை நாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் பார்ப்போம், ஜெயலலிதாவை நாம் பார்த்தோம், பெரிய பெரிய பிரதமர் ஒவ்வொன்றும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு அவகிட்ட இல்லாத பணமா, என்ன எடுத்துக்கிட்டாலும் எத்தனோ கோடி இந்த கரங்கள் எண்ணி இருக்கும் பாருங்க. அது ஒரு காலம். அப்ப இதெல்லாம் என்னை கொண்டு வந்தது ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்க, ஆண்டவர் இது ஒரு காலம் நடத்துறாரு. ஆனா எனக்குள்ள அப்ப இருந்த சந்தோஷத்தை விட அப்ப கூட சந்தோஷம் உள்ள பணம் இருந்துச்சு. ஆனா இப்பொழுதோ மிகுந்த சந்தோஷம். ஏன்னா நான் பரலோக ராஜ்யத்தில் இப்ப அவர் வந்தா அவருடன் நான் காணப்படுவேன். நித்திய காலமா சாவே இல்லை பாருங்க. சரீரத்துக்கு தாங்க சாவு, அதே சரீரம் உயிர்த்தெழும். ஒரு சத்தத்தை கேட்டு பாருங்க, எக்காலம் கடைசி எக்கால சத்தம் கேட்கும் போது எழும்பும் என்று பார்க்கிறோம். ஆவிக்கு என்ன இல்லை, அழிவு இல்லை. இந்த ஆவியை நீ பரிசுத்தமா வைத்துக்கொள், ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பாயாக. எல்லாம் கேட்கிறோம். உனக்கு சத்தியம் தெரியாம இருந்தா கேட்க மாட்டார். சத்தியத்தை அறிந்திருக்கிறாய், நீ அறிந்து இப்படி இருப்பாயானால் ஆக்கினை தீர்ப்பு அதிகம் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே நீ பிரயாசப்படு, நீ முயற்சி செய். என்னால முடியல என்று நீ சொல்லாதே. வசனத்தை என்னால வாசிக்க முடியாது மூடி போடாத. நீ ஒவ்வொருவரும் முயற்சி செய். அப்பொழுது கர்த்தர், அவரால் கூடாத காரியம் இருக்கா? சுத்தமா படிக்காதவர்கள் கர்த்தர் உயர்த்துகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியவான்களை நம்மளே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நிறைய படிப்பு படிச்சவங்க பாருங்க, அவங்களை வெட்கப்படுத்தும்படி படிப்பு இல்லாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவங்க வெட்கப்பட்டு போயிட்டாங்க. படிக்காதவங்க அப்படி பாருங்க. அந்த கிருபை யாரிடமோ தான் வருமா? தேவனிடம் வரும். ஞானத்தை அவர் தருகிற தேவன். ஞானம் வேணும் என்றால் அவரை நோக்கி கூப்பிடு, அவர்கிட்ட கேள். அவரே ஞானம் உள்ள தேவனா இருக்கிறார். ஆகவே நம் மனதில் வைத்துக்கொண்டு நான் பிரயாசப்படணும். பிரயாசப்படாதபடி பாருங்க, நான் பந்தய சாலில் என்ன செய்யறோம்,
ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப ஒரு இச்சை அடக்க வேண்டும். அப்ப நல்லதை சொல்லணும், இதுதான் நீங்க சொல்லிட்டு ஜெபிக்கணும், தேவனை நோக்கி துதிக்கணும். இந்த பதில் வர நீ ஜெபிக்கணும். அப்பதான் இந்த ஜெபத்துக்கு உயிர் உண்டாகும், பதில் வரும். அதை விட்டு ஓட்ட போட்டியில பாருங்க, பந்தய சாலை ஓடுறவங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவனே இந்த பந்தயத்தை பெறுவான் என்று அறியுங்கள் என்று பவுல் சொல்றார். இச்சை அடக்கம் வேண்டும். ஓடுகிற நம்ம ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் இச்சை அடக்கம். ஓடிக்கொண்டே இருக்கும் போது நமக்கு பிடிச்ச பிரியாணியோ நமக்கு பிடிச்ச எந்த பொருளும் இருந்தா ஓடிக்கொண்டிருக்கும் போது அது பெருசா இது பெருசா சொல்லிட்டு அது நீ ஓடுறது கொஞ்சம் பொறுமையா ஓடிதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். சைட்ல பக்கத்திலே இருக்கு, ஓடிக்கொண்டிருக்கும் கவனத்தாங்க நீ பார்க்க கூடாது. முழு சிந்தையும் அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம வயிற்று கிரீடத்தை நோக்கி தான் நீ போகணும். ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் சைட்ல பார்த்து ஐயோ நமக்கு பிடிச்சது, உனக்கு கிரீடம் வேணுமா, அதை வச்சு என்ன செய்ய முடியும், பரலோகம் வேணுமா, அது வேணும், இப்போதைக்கு பிரியாணி தான், ஏன்னா அதுல அடிமையா இருப்பாங்க. டக்குன்னு எடுத்து வாயில போட்டுருவாங்க, போச்சு அவுட்டு, வந்து அங்க போக முடியாது. பாருங்க, இந்த பந்தய சாலை ஓடுறவர்களுக்கு என்னதான் வேணுமா, இச்சை அடக்கம் வேண்டும். இதனால் ஒரு கட்டுப்பாடு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முழுக்க ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு தரல. ஒரு கட்டுப்பாடு எப்படின்னா தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தருகிறார். ஒரு கட்டு, இதை செய் இது செய்யாது, இதை பேசு இது பேசாத ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பந்தய சாலையில நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இயேசுவை நோக்கி நீ ஓட வேண்டும். தேவன் உனக்குள்ள வைத்திருக்கிற இந்த தாளந்தை நீ பிரயோஜனப்படுத்த வேண்டும். மனுஷரையோ ஊழியக்காரரையோ மற்ற யாரையும் பார்க்க கூடாது. தேவன் ஊழியர் மூலமாய் இப்போது பேசுகிற அவருடைய வார்த்தையை நீ பிடித்துக் கொள்ளணும். தேவன் ஊழியர் மூலமாக எச்சரிக்கிற வார்த்தைகளை நீ பிடித்துக் கொள்ளணும். மற்றபடி எல்லா சமயங்களிலும் நீ மனுஷரவோ ஊழியக்கார பார்த்து இடறி நீ விழுந்து போய் விடுவாய், நீ சோர்ந்து போய் விடுவாய். ஆகவே நீ கர்த்தரை நோக்கி நீ ஓட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம். அதுதான் பாருங்க, இந்த வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பர்வதத்தை யார் தான் ஏறுவான், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் தான் நிலை நிற்க முடியும்? கைகளில் சுத்தம் உள்ளவனாய், இருதயத்தில் மாசு இல்லாதவனாய் இருக்க வேணும். ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது இருதயத்துல. அவளை பரிசுத்தமாய் நீ இருக்கணும். அவன்தான் என்ன செய்ய முடியும், பர்வதத்தில் ஏறுவான், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி கபடம் இல்லாமல் பாருங்க, மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. சரீரம் பரிசுத்தம் உள்ளது, இந்த சரீர பாண்டம் பரிசுத்தம் உள்ளது. கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று பார்க்கிறோம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும், 5வது வசனம், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எபிரியருக்கு எழுதின நிருபம், எபிரியர் 10வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம். துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சுத்த ஜலத்தினால நீங்களும் நானும் கழுவப்பட்டிருக்கிறோம் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அந்த இருதயம் அப்படிப்பட்டவர்கள் தான் சேர்க்க வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது முறையாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். இரத்தத்தை சிந்தி இரத்தத்தால் நம்மளை மீட்டு கொண்டார். மேகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மறுபடியுமாக 2வது முறையாக வருவார். யாரை சேர்க்க வருவார்? பாவிகளை ரட்சிக்கவா? ஏற்கனவே வந்துட்டார். இரத்தத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்கிறவன் சுத்தமாவான். 2வது முறையா எதுக்காக வரப்போறார்? மத்திய ஆகாயத்தில் தான் வெளிப்படுவார். அவர் எதிர்கொண்டு நாம் போகணும். சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை, பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாகதான் 2வது முறையாக அவர் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனிடம் நாம் சுத்த இருதய உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சுத்த இருதயத்தை தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். நாம் தொடர்ந்து தேவனிடம் சுத்த இருதயத்தை தருமாறு நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் விடாமுயற்சியுடன் நாம் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். நம் கண்கள் எதை பார்க்கிறது என் ஜனமே? நம் கால்கள் எங்கு செல்லுகிறது? நமது செயற்கை எப்படி இருக்கிறது? நாம் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்மை நாமே கவனிக்க வேண்டும். நம்மை நாமே நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
நான் எதை நோக்கி செல்லுகிறேன்? நான் யார்? நான் ரட்சிக்கப்பட்ட மனிதன், நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷி. ஆகவே நான் எதை நோக்கி நான் செல்லுகிறேன்? நான் வேதத்தை வாசித்தேனா, ஜெபித்தேனா, நான் யாரும் புண்படுற மாதிரி பேசினேனா? எல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். நீங்களே மற்றவங்க ஆராயக்கூடாது. அது எப்படி பேசுறாங்க, எப்படி என்னை ஆராய்வது உன்னுடைய காரியம் அல்ல. உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். அப்ப தன்னை தானே இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஆராய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். துர்மனசாட்சி நீங்க என்ன செய்யணும்? தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் நாம் சேர கடவோம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்கிறவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். சுத்த இருதயத்தில் பாருங்க, தேவ அன்பு பிறக்கும் என்று இந்த கால வேளையில பேசுகிறார். கற்பனையின் பொருள் என்னவெனில் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒரு சுத்த இருதயத்தில் தான் தேவன் பிறப்பார் என்று நாம் பார்க்கிறோம். சுத்தமுள்ள இருதயம் நமக்கு இருக்கிறதா? அப்படி உனக்கு இருக்குமானால் உனக்கு சந்தேகம் வேண்டாம். நிச்சயம் தேவனுடைய அன்பு உனக்குள்ளாக பிறக்கும். தேவன் உன் இருதயத்திலே பிறப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு என்பது தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் என்ன உண்டு? எனக்கு குறைவுண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்க, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்கே? நீ அன்பை விட்டு விட்டாயே. ஒரு அற்ப காரியத்துக்காக இந்த அன்பை விட்டு விட்டாயே. என்னை நோக்கி நீ செல்லவில்லை. ஆதியில் இருந்த அன்பு எங்கே என் ஜனமே? இந்த கால வேளையில நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆதியில் இருந்த அன்பு, ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இருந்த அன்பு எங்கே என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்கிறாய். இந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்று பேசுகிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 6 8 வரை நான் வாசிக்கிறோம். சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 6 8 வரை நாம் வாசிப்போம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். நாம் யாரால உண்டாயிருக்கிறோம்? சொல்லுங்க. தேவனால் உண்டானவங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தைரியமா நீங்க சொல்லணும். நீங்க தைரியம் வர வேணும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். செவி கொடுக்க தேவனால உண்டானவன் உண்டாகாமல் இருக்கிற எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது அப்படியே கீழ்ப்படிவான். விசுவாசிகளுக்கு ஒரு வார்த்தையை ஊழியக்கார் சொல்லும் போது உடனே கீழ்ப்படிவான். அப்படியே பாருங்க, அதுதான் கீழ்ப்படிதல். குழியில விழுனா விழுவான். பாருங்க, ஆண்டவர் இந்த ஆபிரகாம் ஆசீர்வதித்த நோக்கமே கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, இல்லாதத காணாதத ஆபிரகாம் காணாததா இயேசு சொன்னார். அது கர்த்தர் தேவன் சொன்னார். அப்படியே விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அதனாலதான் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிற சுபாவம் உனக்கு வேண்டும். ஊழியக்கார் சொல்றாங்கன்னா எல்லா ஊழியரும் சொல்றதும் கேட்கக்கூடாது. பாருங்க, கண்டிப்பு எங்க இருக்கோ அங்க தேவன் பேசுகிறார். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போயிருவாங்க. ஆகவே பாருங்க, அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் நீ உண்டானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும். ஹல்லேலூயா. வஞ்சக ஆவி, வஞ்சிக்கிறது. பாருங்க, வஞ்சிக்கிற ஆவி. நீ ஒரு விஷயம் நீ நினைத்து பார். இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்ம எதை நம்ம பார்க்காம இருக்குமோ அதுதான் நித்தியம். அதான் பரலோக ராஜ்யத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காகவும் எனக்காகவும். அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார்.
ஆகவே அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நீ காண்கிறவை அழிந்து போற காரியத்துக்காக நீ பிரயாசப்பட்டு தேவ சமூகத்தை, தேவனை நீ விட்டு விலகி போகிற காரியம் உனக்கு தூரமாய் இருப்பதாக. இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஞ்சிக்கிற ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. 7வது வசனம், பிரியமானவர்களை ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். பாருங்க, அன்பா இருக்கீங்களா? நான் ஒருவருக்கு அன்பா இருக்கேன். பக்கத்து வீட்டிலேயே நான் அன்பா இருக்கிறேன். கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். நான் அன்பா இருக்கிறேன். ஆண்டவர் பார்க்கிறார் இல்லையா? அவுட்டு எல்லாம் அப்படி அவுட் ஆகக்கூடாது. அடிக்கடி நம்ம தேவ சமூகத்துக்கு எதுக்கு வருகிறோம்? இந்த பிரயாசம் உங்களுக்கு வேணும். அதைத்தான் ஆண்டவர் பேசுறார். இந்த வார்த்தை எல்லாருக்கும் தான், ஊழியக்காரனுக்கு தான், விசுவாசிகளுக்கு தான். ஏன்னா அன்பாயிரு. கிறிஸ்தவ ஜீவியம் என்பதை எதுதான்? அடித்தளமே எதுதான்? அன்பு. அன்புல தான் ஆரம்பிக்குது. ஆகவே தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார். ஆகவே பக்கத்து வீட்டில் பேசினாலும் நீ சகித்து போகணும். சத்துருக்கு பாருங்க, உன்னை நிந்திக்கிறவருக்கா என்ன செய்? ஜெபம் பண்ணு. சத்துருவை நேசிக்க சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துக்கு நீ வரலன்னா இன்னும் அன்பு என்ன செய்யல? ஏதோ கொஞ்சம் ஒரு மூலையில இருக்கு, முழுமையாக பிரவேசிக்கல. ஆகவே தேவன் நம்மோடு பேசுற அன்பு எது? உலகத்தில் இருக்கிற அன்பு இல்ல, தேவனுடைய அன்பு. தேவன் அன்பே அன்பாயிருக்கிறார். தேவன் அன்பாயிருக்கிறார். அந்த அன்பு நமக்குள்ள வந்துட்டு ஆவியின் கனியில் என்னது? முதலாவது கனி அன்பு. கடைசி 9வது கனி இச்சை அடக்கம். அது மெயினா நமக்கு வேணும். அன்பு இருந்தா மற்ற 8 கனிகளையும் இழுத்து கொள்ளும். இந்த அன்பின் கனி முதலாவது கனி அன்பு. 9 வித ஆவியின் கனிகளால் நான் நிரப்பப்பட வேணும். ஆசை இருந்தா ஒருவருக்குருவ நீங்க என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்க. எதையுமே இந்த பூமியில நான் கொண்டு போவதல்ல. இந்த அன்பு இருக்கா? நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். பெரியசாமிபுரத்தில் கூட பாருங்க, அந்த பாக்கிய செல்வியுடைய அப்பாவை எடுத்துக்கிட்டா பாருங்க, நான் பார்க்க முடியலன்னு எனக்கு வருத்தம். பாருங்க, அவரு அவ்வளவு அன்பா இருக்கிறவங்களுக்கு நல்லா சமையல் பண்ணி நீங்க நினைச்சு பார்க்கணும். அந்த காரியம் உனக்கு இருக்கா? அது போல நம்ம என்ன செய்யணுமா? அது ஒரு அன்பு தான். அன்பு. பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடு, அது ஒரு அன்பு தான். ஆனா இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும். அவர் செத்து என்ன செய்து இன்னும் இந்த சாட்சி இருக்கு பாருங்க. அது மாதிரி நீ அன்பா இருந்தா நாளைக்கு உன்னை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. ஆகவே அன்புதான். தேவன் அன்போடு பேசினார். பக்கத்து வீட்டில் விரோதமாய் சண்டை போட்டு, தண்ணிக்காக சண்டை, பிரயோஜனம் இல்லாததுக்காக சண்டை. சுருக்கமா சொல்ல போனா சண்டை ஏன் வருது? உன் வீட்டில் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. இது மூலமா தெரிந்து கொள்ளலாம். நீ அன்போடு ஒருத்தர் சொல்லிட்டே சகிச்சு போ. அதான் பேதுரு சொல்றாரு, சகோதரனுக்கு எத்தனை தரம் மன்னிக்கணும் இயேசுவே? அவர்கிட்ட நேரா கேட்கிறார். அவர் என்ன சொல்ல? 770 தரம் மன்னி. 770 தரம். அதுனா என்னது? 490 தரம். 90 தரம். 490 தரம் மாத்திரமா? அதுக்கு மேலேயே நீ மன்னி. நீ மன்னிக்க மன்னிக்க கடைசிக்கு அவங்க தாழ்ந்து போயிடுவாங்க. நீ என்ன செய்வ? அவனை மன்னிக்கிறவனு ரட்சிக்கப்படுவான். கடைசியில நீ மன்னிக்க மன்னிக்க உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆகவே நீ குறைஞ்சு போவதல்ல. உன் கணவன் சொல்லிட்டா நீ மன்னி. நீ மன்னிச்சா அவங்களை விட நீ தான் உயர்ந்தவள். பாருங்க, அதுதான். அதுல நீங்க ஒரு ரகசியம் அதுதான். ஒருத்தர் பேசிட்டா நம்மளால சகிக்க முடியல. ஏன்? தேவனுடைய அன்பு இல்லையே, தேவ வசனம் இல்லையே. தேவன் ஒவ்வொருவரும் இந்த கால வேளையில பேசுகிறார். உண்மையான அன்பு நமக்குள்ள இருக்கிறதா என்று தேவன் நம்மளை காண்கிறார். காண்கிற தேவனாய் நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் நீ அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாக இருக்கிறாராம். தேவன் நம்ம தகப்பே, அப்பா, பிதாவே. பாருங்க, அந்த பிதாவானவர் தேவன் அன்பா இருக்கிறார். அப்ப நம்முடைய தகப்பன் அன்பா இருந்த பிள்ளை என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளைகளாகிய நான் அன்பா இருக்கத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. தகப்பே அன்பா இருக்காருப்பா. பிள்ளைய ரேச சுண்டி விட்டா கோபம் வருது, அசிங்கம் இல்லையா? தாயை போல பிள்ளைன்னு சொன்னது மாதிரி பழமொழி சொல்லுவாங்க. தகப்பனை போல மகள், தகப்பனை போல மகன் அன்பாயிருக்கிறான்ப்பா. அந்த வார்த்தையை எத்தனை பேர் நாம் கேட்க ஆசையாய் இருக்கிறோம். நீ அன்பாயிருந்தா இந்த உனக்குள்ள இருக்க ஆவியின் அன்பின் கனி மற்றவர்களை தொடும். தேவனாகிய அன்பு உனக்குள்ள இருந்தா அது வெளிப்படும். மற்ற இருதயத்திலும் பாய்ந்து அவங்க இருதயத்திலும் இந்த அன்பு பிரவேசிக்கும்.
ஆகவே அதுதான் கனி கொடுக்கிறது. ஆவியின் கனி நமக்கு இருக்கிறதா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தகப்பன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரியத்துரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். இந்த வாரம் செய்தி அடுத்த வாரம் கேட்டா சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, அந்த அன்பு தலைப்பு என்ன? தேவ அன்பு. சுருக்கம்தான் அன்பு. அடுத்த வாரம் கேட்டா சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, அன்பா ஒருவன், அவர் என்ன சொல்றாரு? இயேசு அவனுக்கு பிரியத்துரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். உண்மையாக தேவன் மேல் நம்ம அன்பாய் இருந்தார், தேவன் நமக்குள்ள அன்பான தேவன் இருந்தார், அவர் சொன்ன வசனத்தை என்ன செய்வோம்? கை கொள்ளுவோம். அவனில் பிதா என்ன செய்வார்? அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் அவனோட வாசம் பண்ணுவோம் என்று வாசிக்கிறோம். ஆகவே நீ அன்பா இருந்தா பிதா மகிமைப்படுவார். பிதாவும் இயேசுவும் நமக்குள்ள என்ன செய்வாங்க? வாசம் செஞ்சா என்ன நடக்கும்? அடுத்த நிமிஷம் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார், உன்னை உயர்த்தி வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உனக்குள்ள அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். அதுதான் நடக்கும் காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். நாம் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம், யார் அது? ஒன்றான 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 2 பேரை அறிந்தாதான் நித்திய ஜீவன். கரங்களை தட்டுங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. அப்படி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, வருஷம் சப்பானியா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நீங்க அதிகமாக ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல எத்தனை தரம், அதே வசனத்துல கூட இயேசு சொல்றாரு, ஏசப்பா காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுக்கு காது இல்லாதவன் போய்கொண்டே இருக்க கடவன். காது உள்ளவன் என்னதான் செய்யணுமா? வசனத்தை கை கொள்ளணும், கேட்கணும். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறக்கூடாது. ஆக அது பிரயோஜனமா இருக்காது நமக்கு. ஆகவே பாருங்க, இந்த வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒன்றான மெய் தேவன். யார் அது? அவர் பிதா. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து. பிதா யாரை அனுப்பி இருக்கிறாரு? பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறார். தேவன் யார் என்று நீ அறியணும். தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரால் வர முடியல, ஏன்னா நேரடியா வந்திருக்கலாம், வர முடியல. ஏன்னா அவர் எப்படிதான் வெளிப்படுவார்? அவர் தேவனுடைய வார்த்தை, அதுபோல பிதாவின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நமக்குள்ள அவரை ஒருவனாகிலும் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. யார? பிதாவை. இயேசுவனையும் பார்த்திருக்கலாம், ஆனா பிதா என்னதான் செஞ்சாரா? இந்த ஜனங்க சீர்கட்டு கீழ்ப்படியாம போனதுனால அவர் பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். பாருங்க, பாவத்தை விழுந்துட்டாங்க. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், யாரும் சேரக்கூடாத பரிசுத்தத்தில் வாசம் செய்கிற தேவன். ஆகவே அவர் பார்த்தார், அவரால் வர முடியல. தேவன் அவர் வேற வழி இல்லை. பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாரு? இந்த பூமிக்கு நம் பாவங்கள் கழுவப்பட, நம்மளை மீட்டு எடுக்க பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பினார். பூமிக்கு அவரை நமக்கு பரிசாக தந்து அவரை வெளிப்படுத்தினார். எவரை? பிதாவை. பாருங்க, தேவன், நான் தான் தேவன் என்று அவர் மூலமாக வெளிப்பட்டார். ஆகவே தேவன் அன்பாக இருக்கிறார். நீங்க பிதாவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் பார்க்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, யாருக்கு காண்பிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அவங்களுக்கு காண்பிப்பாங்க. நம்ம அவங்க சொல்றது அசட்டை பண்ணிடக்கூடாது. தெய்வத்தை பார்க்கிறாராம் சொல்லிட்டு அப்படி அசட்டை பண்ணக்கூடாது. நிச்சயமாகவே பார்த்துருக்காங்க. எப்படின்னா, இருதயம் சுத்தம் இருக்கும்போது, இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அது சின்ன பயலா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், சப்பானியா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களும் இருக்கலாம். பாருங்க, சப்பானியை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அவங்க எப்படி சப்பானியா இருக்காங்க? தேவனுடைய நாம அவனுக்குள்ள மகிமைப்படும்படியாக மட்டும் குறைபாடுகளை வச்சிருக்கிறாரு. பாருங்க, அது சரீரத்துல, ஆனா இருதயத்துல குறைபாடு இல்லை. நம்ம அப்படி பார்த்தா சரீரத்துல சப்பானி உள்ளவர்கள பரியாசம் பண்றோம், ஆனா நல்ல கால் கை இருக்கு, வாய் துதிக்கிறதுக்கு இருக்கு. இப்ப பாருங்க, மற்றவர்கள் வயிறுக்கு அண்டா மாதிரி வாயை பழக்கிறோம், திறக்கிறோம், நினைச்சு பார்க்கணும் நம்ம. பாருங்க, அப்ப நம்ம தான் என்னது? குறை உள்ளவங்க. சப்பானியில பாத்தீங்களா எவ்வளவு அழகா பாடல் படிக்கிறாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணு இல்லாதவங்க பாருங்க,
கண்கள் மற்ற தீமையான பார்க்காதபடி, சிந்த பரிசுத்தமா, அது அவங்க இருதயம்னா குறைபாடு இல்லை. ஆனா நமக்கு எல்லாம் தெரியுது, கண்ணு தெரியுது, கை இருக்கு, கால் இருக்கு, ஆனா நம்ம இருதயமோ குறைபாடா இருக்கு. அதுதான் ஒப்பிட்டு நீங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலுகளை அவர் தந்திருக்கிறார். நம்ம தேவ சமூகத்துக்கு வருகிறோமா? சப்பானியா இருக்கிறவங்க பாருங்க, வண்டி பிடிச்சு வந்து தேவ சமூகத்தில் கலந்து கொள்வதை அநேக இடங்கள் நான் பார்த்திருக்கேன். ஆகையால் ஆவிக்குரிய ஜீவியத்தினை வளர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து வாசிப்போம். பாருங்க, நம்ம தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல பார்க்கிற ஒன்றான மெய் தேவனை அறியணும். தேவனா யாரு நீ அறிய வேணும். தேவனுடைய பிதாவாய் ஒரே குமாரன் யாருப்பா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. பாருங்க, மகன் மூலமாக அவரை வெளிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உனக்குள்ள வந்துட்டா அது வேணும் இது வேணும் கேட்க அவசியம் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் அறிகிற தேவன், நம்மை ஆராய்கிற தேவன். ஆகவே அவர் பார்த்து கொள்வார். நம்ம பெரிய ஆளு கிடையாது. கண்ணு காலு எல்லாம் சரியா இருக்கு, சொத்து எல்லாமே பணம் இருக்குன்னா பெரிய ஆளு கிடையாது. வசனம் என்ன இருக்கு? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உண்மையான தாழ்மை என்ன? நம்ம ஒன்றும் இல்லாமையே தேவனிடத்தில் கொண்டு போவதே மெய்யான தாழ்மையாக இருக்கிறது. ஆகவே தேவன் பெரிய தேவன், அவரால் தான் முடியும், நம்மளால ஒண்ணும் முடியாது. மண்ணுங்க பாருங்க, நம்ம இருக்கிற எந்த நேரத்தில் என்னன்னு கேரண்டி சொல்ல முடியாது. ஆனா தேவனுக்குள்ள இருந்தா, தேவ வார்த்தை உனக்குள்ள இருந்தா ஆண்டவர் பேசுவார். அதான் உண்மை. எசேக்கியேல் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாருங்க, எசேக்கியேல் பார்க்கிறோம். செவருக்கு பின்பாக உன வீட்டுக்காரமே சீர்படுத்திக்க உன்னை எடுக்க போறேன்னு சொல்லும் போது அழுகிறாரு. ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளைங்க இருக்காப்பா, மண்ண கஷ்டம் அழுகிறார். நான் ஆயுச தாங்க, நீ கேட்கணும் பாருங்க. கேட்கும் போதுதான் 15 வருஷத்தை கூட்டி தருவதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனை அறியணும். மெய்யான தெய்வம் யார், குமாரன் யார் பாருங்க, நம்ம அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறியணும். நீங்க என்ன செய்யணும்? சத்தியத்தை முழுமையாக நீங்க அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 1-30 வரை நாம் வாசிக்கிறோம். எடுத்தவங்க சீக்கிரம் நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்துட்டு அடுத்து 28, 29, 30. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். யார்கிட்ட அன்பு கூறணும்? தேவனில் நாம் என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும். போதும். பாருங்க 28வது வசனத்தை வாசிங்க. 29. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர். தேவனே என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவன். குத்துவிளக்கு பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உள்ளதுதான் ஜனங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்க. தொடர்ந்து பின்பற்றுறாங்க. அதை செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து அவரே விளக்காய் இருக்கிறார், ஜீவ ஒளியாய் இருக்கிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். அந்த விளக்காகிய தேவன் இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்தான், அது எரிந்து பிரகாசிக்கும் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆண்டவரே, என் இருளை வெளிச்சமாக்கும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். வெளிச்சம் வந்தாதான் அவருடைய பலன். 1வது வசனத்துல பார்த்தோம், என் பலனாகிய கர்த்தாவும் அன்பு கூர்ந்தா தான் உனக்கு பலன் உண்டாகும். அடுத்து பாருங்க, அடுத்து அந்த விளக்கு உனக்குள்ள எரியணும். அடுத்துதான் என்னது? சேனையை. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். சேனைக்குள் தெளிவா வாசி இந்த வசனத்தை. உம்மாலே யாரால? கர்த்தரால. கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டா என்ன பாய்ந்து செல்வேன்? ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். சேனைக்குள் நான் பாய்ந்து செல்லுவேன் என் தேவனாலே. போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் என் ஜனமே. நாம் அவருடைய வருகையை காணப்பட நம்ம அர்ப்பணிக்கிற வேலையாக இருக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அன்புன்னு அவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். யாருக்கு புரிகிறது? தேவன் அன்பாக இருக்கிறார். இந்த வசனம் தான், வேற எது இல்லை. சத்தியம்னா என்ன? யோவான் சுவிசேஷம் 17:17 பார்க்கிறோம். தேவனுடைய சத்தியமே அவருடைய வசனம் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம்,
வந்து அந்த வசனத்துல வாசிங்க. 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஹல்லேலூயா. அப்ப வேற ஒண்ணுல அன்பு, ஏதாவது அன்பு கூறுறேன்னு அன்பு கூறிக்கிட்டு இருக்க கூடாது. போற இடங்கள்ல எதை நீ அன்பு கூறணும்? அந்த கற்பனையை நம்ம கொடுக்கப்பட்ட வேதாம் புஸ்தகத்தை எடுத்து, ஆண்டவரே இப்படி எங்களை வைத்திருக்கிறார், அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கீங்களே, எங்களுக்கு வைத்த அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கீங்கப்பா பாருங்க. அப்படி நீ அன்பு கூறணும், வேதத்தை எடுத்து வாசிக்கணும், அதான் பார்க்கணும். அவருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனையை கை கொள்வதே என்னதுதான்? அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அன்பு கூறுவதாம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசி. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. பாரமானவைகளா? பாரமா இருக்கா? ஒருபோதும் பாரமா இருப்பதில்லை. ஆகவே அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கற்பனைனா என்ன வந்து நாம் பின்னாடி வாசிக்கும் போது நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 44, 47 வரை நாம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 44 47 வரை வாசிக்கும் போது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். விசுவாசிகள் எல்லாரும் அனுபவிக்கணும். ஆதி அப்போஸ்தலர் பாருங்க, பரிசுத்த ஊற்றப்பட்ட அந்த நாள்ல தான் வந்து இந்த இப்ப வாசிக்க கேட்டோம். பொதுவாய் அனுபவிக்கிறோமா? ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் இழுத்துக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்யறது இல்ல, தர்றது இல்ல. அது அன்பு கிடையாது. பாருங்க, இறக்க குணம் நமக்கு வேணும். நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், நம்மளை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். ஆகவே விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்துனா, ஒருத்தருக்கு பணம் அதிகமா இருந்தா அது பூராமே வந்து சமமாக அந்த நாட்கள் இருந்து. இப்ப யாரு ஊழியக்காரனா இருந்தா என்ன செய்யறான்? மாடி மேல மாடி கட்டுறான், காரு மேல காரு. ஒருவனும் அவன் சொல்லலாம் ஊழியக்காரன், தேவன் அவனை அழைக்கவே இல்லை. சொத்து மேல சொத்து. சபைக்கு வருகிற எல்லாம் தரித்திரமா இருக்கும், கஷ்டப்படுவாங்க, வண்டி வாகனம் இல்லாம பிறகு தொழில் செய்ய வழி இல்லாம இருப்பாங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டும் எண்ணமே அவனுக்கு இருக்காது. யாருக்கு? அந்த புறம்பான அக்கினி கடல்ல போகிறவன் ஊழியக்காரன். பாருங்க, அப்படிப்பட்டவர் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். வந்து இந்த இடத்துல பார்க்கிறோம் விசுவாசிகள். அதே மாதிரி விசுவாசிகள் என்ன செய்யணும்? ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் எதிர்த்துக்கு தராரு, மற்றவர்கள் கொடுக்க முடியாது. அந்த ஐஸ்வர்யவான் லாசருவை பற்றி வீட்டுல படிச்சு பாருங்க. பாருங்க, எதுக்காக அவன் வீட்டு வாசல் இருக்கணும்? எத்தனோ வீடு இருக்கு. லாசர் பாருங்க, ஒரு நாளாவது தண்ணி கூட தரல. அவன் சாப்பிடுற அந்த பருக்கியை பிறக்கி பாருங்க, அது கடைசி நாய் தின்றுச்சு. வாசித்து பாருங்க, பச்சை தண்ணி கூட தரல வேதம் சொல்லுது. ஆனா அந்த லாசர் பரலோக ராஜ்யத்தில் இருந்தா நமக்கு ஒரு வாய்ப்பு தராரு. இதை நீ செய்யறியா? அவ வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும். யாரோ ஒருவன் நீ பார்க்க கூடாது, ஜாதி பார்க்க கூடாது, அவங்க யாரோ ஒருவன். நீ அப்படி இருக்கிறது தேவ அன்பு உனக்குள் இல்ல. தேவன் ஆதியில சிருஷ்டித்தது என்ன? வந்து அவர் சிருஷ்டித்ததே வந்து மனுஷன் மனுஷி. சொல்லுங்க, மனுஷன், ரெண்டாவது மனுஷி. பாருங்க, நீ அடிக்கடி சொல்லுவாங்க, உயர்ந்த இதுல நீ பிறந்துட்டு வந்து கண்ட வீடுகளுக்கு போறப்பா, உன் வீட்டுல கூட நான் தண்ணி குடிக்க மாட்டேன். இன்னும் அப்படி என்னை சொன்னவங்களும் உண்டு, நல்லா கவனித்துக்குங்க. அதான் அந்த ஆராதனை பகுதியில் கூட ஆண்டவர் பேசினார். நான் வந்து நம்ம எல்லாருக்கும் பேசினார். நான் உனக்கு என்ன சொல்றனோ அது செய், என் கட்டளையிலே கைக்கோள், அது சொல்லு. பாருங்க, அதுதான். அவங்கள பார்க்க கூடாது. நம்ம அழைத்தது யார் தான்? தேவன் அழைத்தார். பாருங்க, அவங்க ஏன் சொல்றேன்னா தாழ்மை இல்லை, பெரிய ஜாதி. அங்க போட வீச்சா நாறு வீடுவே. ஆனா என்ன ஜாதியில உயர்ந்தவன் எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் சுத்தமா இருப்பாங்க. ஆனா முக்காவாசி நான் பார்த்தது அதுதான். நாரி போய் தண்ணி கூட குடிக்க முடியாது, நாத்தான் நாரும் கவிச்ச வாட. ஆனா தன்னை உயர்த்திக்கிடுவாங்க. அதே பெருமை. கர்த்தர் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். அதுக்கு அது ஒரு ஆவி, அது இடம் கொடுக்க கூடாது. தன்னை தாழ்த்தணும். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் இருந்தது உண்மைதான், நான் தேவன் அறியாத காலத்தில் இருந்தேன்ப்பா. உம்முடைய பிள்ளை தன்னை தாழ்த்தணும், நேசிக்கணும். உன்னிடத்திலும் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் பார்த்தா எல்லாருமே அவுட் ஆகிட்டோம், அவ்வளவுதான். பாருங்க, வந்து அந்த தேவ வார்த்தை ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா ஏன் அந்த சபைக்கு வர கஷ்டப்படுறேன்? இப்ப பாருங்க, அவங்க தாழ்த்துனதுனால என்ன நடக்குது? இப்ப கீழ்பட்டவன என்ன செய்யறாரு? ஆண்டவரே உயர்த்துக்கிறார். ஆண்டவரே அடிமைப்படுத்தி வைக்கிறான். அப்பா அந்த தெருவு பக்கமே போக முடியல. அப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அந்த நிலைமையில என்ன, தன் தாதியை உயர்த்தினவங்களாம் தாழ்ந்து போயிட்டா. ரெண்டாவது என்னது?
தன்னை தாழ்த்தினவங்க அந்த ஜெபம் அங்க கேட்குது. ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன் அப்பா, நீ துன்பப்படுத்துறாங்க, அவங்க எல்லாம் கர்த்தர் உயர்த்திட்டார். நான் நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் பாருங்க. அப்படி நம்ம வேஸ்டா வைராக்கியமா தன்னை உயர்த்தி என்ன செய்ய ஒன்றுமில்ல, குப்பையில போடக்கூட ஆகாது சொல்லிட்டு முடியும். ஏற்றுக்கொண்ட பிறகு கூட சில நாள் ஊழியத்துக்கு வராதுக்கு முன்னாடி நான் மேன்மை பாராட்டுவேன். அப்படி ஏன் மேன்மை பாராட்டுனா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால, எங்க அம்மா அப்பா சொல்லி தரல, சொந்த பந்தம் சுற்றியில் இருக்க சொந்த பந்தம், அவங்க வார்த்தை நீ கேட்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் பேசினார். ஆகவே தேவன் அன்பாக இருக்கிறார். நீ பெரியவன் சிறியவன் கேட்க மாட்டார். அவர் எல்லாரும் சமமாக இருக்கிறார். மனுஷன் ஆண்களுக்கு என்ன மனுஷன், சகோதரிகளுக்கு என்னது மனுஷி. அதுதான் தேவன் வச்ச ஜாதி. வேற ஒன்று மனுஷன் ஜாதி, இது மனுஷி பாருங்க, அவ்வளவுதான். மனுஷன் என்ன செய்யறான், அவன் கையில் எடுத்துக்கிட்டு வாய் கூட நுழையில. இப்ப என்னன்னா புதுசா வந்துருச்சு. ஆண்டவர் அதை நீ மேன்மை பாராட்டினா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஆகவே இதை நம்ம பார்க்க கூடாது. நேரம் இல்லாதனால தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. ஆகவே இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிற உயர்வு தாழ்வு வேண்டாம். நாம் தேவன் நல்லவராக இருக்கிறார். அதெல்லாம் மனுஷனுடைய கட்டளை கற்பனை, அவைகளை நாம் கை கொள்ள வேண்டாம். தேவன் நமக்கு கொடுத்த கற்பனையை நீ கை கொள்ளுவதை அன்பு. இந்த அன்பான தேவனை நாம் எத்தனை பேர் ஆராதிக்கிறோம்? இந்த விசுவாசிகள் பாருங்க, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து, நீ உயர்வு தாழ்வு இல்லப்பா, நீ என் குடும்பத்துல ஒருவன், என் குடும்பத்துல ஒருவள், சகோதரிகளா பார்க்கணும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் என்று சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம். பாருங்க, தேவ அன்பு உனக்குள்ள வந்துட்டா எல்லாரையும் ஒண்ணு போல பார்ப்பேன். மற்றவங்க பக்கத்துல கிள்ளி விட்டு என்ன செய்யுது, விரட்டி விட மாட்டேன். உனக்குள்ள இருக்கிறத தருவேன். பாருங்க அவங்க அழுக செய்யோ என் பிள்ளை ஏன் இப்படி கத்துது, இங்க பார்த்தா நமண்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா அங்க விசேஷமா பிரியாணி மட்டன் இருக்கு, அதுக்கு தர்றதுக்கு இல்லாம கிள்ளி நம்ம நடந்ததான் நான் சொல்றேன். பாருங்க, இங்க கிடையாது. கடந்த நாள் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன். விசுவாசி எத்தனை கேவலமா இருக்கு பாருங்க. அப்படி நாங்க போயிருக்கோம், அத்தனைக்கும் நாங்க போயிருக்கோம். பாஸ்டர் வந்திருக்காருன்னு வருதுங்க பிள்ளைய கிள்ளி விட்டு கவனிக்கிறேன். பாருங்க, நானே இப்படி கவனிச்சா தேவன் காண்கிற தேவன் அல்லவா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது தொண்டைக்குள்ள போனா என்ன தங்கமா சொல்லுங்க பாப்போம். தொண்டைக்குள்ள போனா என்ன நரகலு. பாருங்க, அது கொடுத்து நீ என்ன செய்ய, மற்றவர்களை பிறரை நேசி. அதுதான் வசனம் சொல்லுது. நீ இப்படி கொடுத்தனா பரலோகத்துல உனக்கு கைவேலை இல்லாத நித்திய வீடு. இந்த சரீரத்துக்கு நம்ம வீடு கட்டுறோம், ஆனா அந்த ஆவிக்கு வீடு நம்ம கட்ட வேண்டியதுல அங்க கட்டப்படும். அதான் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்துல நேரம் இல்ல, நீங்க வாசித்து பாருங்க. உங்களுக்காக 14வது அதிகாரம் நினைக்கிறேன் யோவான் சுவிசேஷம். அந்த அதிகாரத்தில் உங்களுக்காக நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை உண்டு பண்ணின பின்பு நான் என்னிடமா உங்களை சேர்த்துக் கொள்வேன் சொல்றார். நமக்காக ஆயத்தம் பண்றார். நீ நன்மையை செஞ்சாதான், நற்கிரியை செஞ்சாதான் அங்க ஆயத்தமாகும். இல்லைன்னா கூரை வீடு கூட உனக்கு கிடைக்காது. அப்ப நற்கிரிகளை நீ செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசிகள் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய், உனக்கு தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, பழைய கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பழைய கஞ்சி ரேஷன் அரிசி நீ சாப்பிட்டா தான் அந்த ரேஷன் அரிசியை தரணும். நீ பொன்னி அரிசி சாப்பிட்டு ரேஷன் அரிசியை கொடுத்தா அது அன்பு கிடையாது, துரோகம். பாருங்க, ஆண்டவர் துக்கப்படுவார். ஆக நீ என்ன சாப்பிட்றியோ அதை தரணும். அதுதான் அது ஒரு அன்பு. அதே மாதிரி தேவனை எந்த அளவுக்கு நீ அறிந்திருக்கிறாயோ, ஒன்றான மெய் தேவனை அறிந்திருக்கிறாயோ, அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாயோ, உனக்குள்ள எத்தனை வசனம் இருக்கோ அத்தனையும் நீ என்ன செய்ய, நீ இப்ப கற்றுக்கொண்ட கை கொண்ட அந்த கற்பனையை தேவ வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லி நீ அன்பு கூறணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ளவைகளை குறித்து நீ அன்பு கூறக்கூடாது. ஆகவே நீங்க சத்தியத்தை வாசிங்க. பாருங்க, ஒருமித்து 15வது வசனத்துல ஒரு அற்புதம் நடக்கும். வாசிங்க 45. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும், காணியாட்சிகள் பூரா வயக்காடு இருக்கிறது பூரா என்ன ஆஸ்திகளையும் விற்று என்ன செய்யறாங்க, ஒவ்வொருவனுக்கும் தேவ அன்பு ஊற்றப்பட்டுருச்சு. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டவர்னே அவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்களை பார்க்கும் போது ஏன் பிள்ளை மாதிரி தெரியுது. பாருங்க, பார்த்துட்டு ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களப்பா. ஏன்னா பரிசுத்த ஆவி, அதனாலதான் பரிசுத்த ஆவி ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கும் பொழுது பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் செய்ய வரும். ஏன்னா நீ கொடுக்க கொடுக்க பெருகும், நீ கொடுங்கள் அப்பொழுதும் கொடுக்கப்படும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. என்னைக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு பாஸ்டருக்கும் அங்கு ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளை இடுவார். பக்கத்துடா
நானே மெய்யான தேவனாய் இருக்கிறேன். நானே மெய்யான தேவனாய் இருக்கிறேன். என் மகளை, நீ என் அன்பிலை நிலைத்திருப்பாயாக. நீ என் அன்பை விட்டு நீ தூரமாய் இருப்பதை நான் காண்கிறேன். நானே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே அன்பின் தேவனாய் இருக்கிறேன். என் அன்பை விட்டு நீ தூரமாய் இருப்பதை இந்த வேளையில் நான் காண்கிறேன். நீ என் அன்பிலை நிலைத்திரு. ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள். என் அன்பின் வார்த்தைகளை மற்றவருக்கு நீ பகிர்ந்து கொள். இவைகள் உன்னிடத்தில் இல்லாததை நான் காண்கிறேன். என் சமூகத்திலே நீ உன்னை ஒப்புக்கொடு. ஆதியில் இருந்த அன்பை இப்பொழுது நீ பெற்றுக்கொள். ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய். என்னை விட்டு தூரமாய் போய்விட்டாய். உன் நடக்கைகள், உன் செயல்கள் எல்லாவற்றிலும் யாவரோடும் நீ அன்பாக நீ பேசுகிறாயா? உன்னை காணும் போது இவைகள் உன்னிடத்தில் இல்லை. இந்த வேளையிலே என் அன்பிலை நிலைத்திருப்பாயாக என்று உன்னை எச்சரிக்கிறேன். அன்பான தேவன் உனக்குள்ள நான் வந்து சதா காலமும் வாசம் செய்ய விரும்புகிறேன். நான் உனக்குள்ள வரும்பொழுது உன்னை ஜெயமாய் வழி நடத்துவேன். அன்பு உனக்குள்ள வந்துட்டா சகலத்தையும் சகிக்க உனக்கு பலன் கிடைக்கும். அன்பான நான் உனக்குள்ள வர உன் இதயமாகிய வாசலை திறந்து தருவாயாக. என் வார்த்தைகள் உனக்குள்ள நிலைத்திருக்கட்டும். நான் உனக்குள்ள வந்து அன்பான தேவனாகி நான் உனக்குள்ள வந்து நீ ஆசீர்வதித்து உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. ஓ சிகட்ட கத்திட்ட பகதுடா. நீ அன்புள்ள தேவன். நீ அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரம் ஆண்டவர் பேசுவார் தெரியாது. ஆகவே நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஜனமே, நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். மற்றவர்களும் நம்மகிட்ட அன்பு கூர்ந்தாரே, நமக்காக பரிந்து பேசினாரே. பிதாவிடம் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசினாரே. எவ்வளவு ஒரு அன்பு! இந்த வேளை நாம் எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து நாம் வாசிக்கும் போதும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் எல்லாரும் ஒருமனப்படும் போது பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து தேவ ஆலயத்துல, வீடுகள்ல கிடையாது. மற்ற நாள் வீடுகள்ல கூடி நீங்க ஜெபிக்கலாம். இப்ப அனுகூலம் இல்லைன்னா தேவாலயத்தில் என்ன செய்யணும்? அனுதினமும் பாருங்க. அந்த நாட்கள்ல வேலை அதெல்லாம் இல்ல, ஏன்னா பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் வழி நடத்துறார். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம சிந்தையில நினைப்போம், ஆலயத்துக்கே வந்துட்டா மன்னவாத்துன்னு வகுறு, அது உன்னுடைய யோசனை. உன் நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அப்ப இந்த இடத்துல அனுதினம் என்ன செய்யறாங்க? ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும். இதெல்லாம் செய்யறதுக்கு என்னதான் வேணுமா? உனக்குள்ள புறாவின் சுபாவம், கபடமில்லாத ஒரு இருதயம் வேண்டும். கவடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எங்க சேர்த்து கொண்டு வந்தார்? சபையில. பாருங்க, அப்ப இது ஒரு மனவனுக்குள்ள வந்துட்டா, தேவ அன்பு மனக்குள்ள வந்துட்டா, ரட்சிக்கப்படுவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட இந்த நாளிலே ஒரு மனது வந்தது. தேவ பரிசுத்த அன்பு, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இதயத்திலும் ஊற்றப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-13 வரை. நான் நேரம் இல்லாததுனால சீக்கிரம் எடுத்து வாசிங்க. நான் மனுஷர் பாசைகளையும் என்ன
பூமியில பல பாசம் இருக்கு. அதுல என்னதுதான் நான் பேசுகிற மனுஷர் பாசம் ஒன்று. இரண்டாவது தூதர் பாசைகளையும், தூதர்களுக்கு பாசம் இருக்கு. இரண்டாவது தூதர் பாசையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், நம்ம மனுஷர் பாச தூதர் பாசல் நம்ம பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளும் போலவும் இருப்பேன். என்னமே ஒண்ணுக்கு பிரயோஜனம் உள்ளவளா இருப்போம். அத்தனை இருக்கு, நீ பேசுற நல்லதுதான். ஆனா தேவ அன்பு இல்லைன்னா நீ அவுட்டு, ஒண்ணு பிரயோஜனம் இல்லாதவ. பாருங்க இந்த இடத்துல அதான் பாக்குறோம், அன்பு உனக்கு இல்லையே. சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருக்கலாம். நல்லா கவனிக்கணும், தீர்க்க தரிசனம் வரம் உடையவர்களா இருக்கலாம். சகல ரகசியங்களையும், சகல ரகசியங்களை சபையில் இருக்கிறவங்க அவங்க இருதயத்தை அந்தரங்களை அத்தனையும் சொல்லலாம். அது நல்லதுதான், நான் உணர்த்ததை நீ சொல்ற சரி. அது இருந்தாலும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக, மலையை பேர்க்கத்தக்க, மலையை போல பிரச்சனைகள் இருந்தாலும் அது பேர்க்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருக்கலாம், நல்லதுதான். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அன்பு தேவனே உனக்குள் இல்லையாப்பா. இது வரங்கள், அது வரங்கள் கிரியை செய்யும். நான் உன்னோட பேசும்போது நான் சொல்றத சொல்றேன். ஆனா உனக்குள்ள என்ன இல்ல? அன்பு இல்லையே. சகலம் இருக்கான அன்பு இல்ல. என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு, யாவற்றையும் நீ உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். உங்ககிட்ட அன்பே இல்ல, இரக்க குணமே இல்ல. அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நாம் இரக்கமுள்ளவரா இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, நீ அன்னதானம் பண்ற, தன் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும். அன்பு எனக்கு இல்லாவிட்டால் பிரயோஜனமே ஒன்றும் இல்ல. அவுட்டு ஒண்ணு, ஒரு பிரயோஜனம் இல்ல. 4வது வசனம், அன்பு நீடிய சாந்தமும், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தை சகிக்கும். உனக்கு சகிப்பு தன்மை இல்லையா? அன்பு இல்ல. பாருங்க நம்ம அன்பு சகலத்தையும் தாங்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ அன்பு இருந்தா யாரிடம் நான் வாயை திறந்து கேட்க மாட்டோம். இந்த கரண்ட் பில்லு கூட அவ்வளவு வந்தது. எத்தனை பேர் அதை நினைச்சு இந்த கரண்ட் பில்லுக்கு எந்த தந்தைங்களா கூட கேட்டிருக்கேனா? சொல்லுங்க பார்ப்போம். கரண்ட் பில்லு அவ்வளவு வந்திருக்கு, ஒன்றும் செய்ய முடியல, பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறேன்ப்பா, என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? என்னைய நீங்க எடுத்து பாருங்க. பாருங்க தேவ அன்பு எனக்குள்ள இருந்தபடினா எனக்கு என்ன? பாருங்க செடியை வச்சவன், மரம் வச்சு தண்ணி ஊத்தாம வளர்ந்து கனி கொடுக்க அவர் விரும்புகிறார். யாரையும் மனுஷனை நாடக்கூடிய யார்கிட்ட கேட்டிருக்கேனா? சொல்லுங்க. கேட்டா நீ கையில் உயர்த்துங்க. யார்கிட்டையும் நான் வாயை திறந்து கேட்பதில்லை. பாருங்க ஆண்டவர் உங்க உள்ளத்துல அவர் அனுமதிச்சா உள்ளத்துல உங்க உள்ளத்துல பேசி தரணும். அதுதான் தேவன் பேசி அன்பாக தருவது. ஆகவே யாரிடம் நாம் கேட்கல, யாருமே எல்லாருமே கைவிட்டாங்க. ஆண்டவர் கைவிட்டாரா? அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஒவ்வொருவரும். ஆகவே நீங்க உன்னிடத்தில் அன்பு கூறுவது, பிறனிடத்தில் அன்பு கூறு. யாருக்கோ அவருக்கோ அவன் செருந்தானே செத்தானே. பாருங்க அதுதான் தேவனுடைய ஊழியர்களும் பிள்ளைகளும் நினைக்கிறது. அப்படி இல்லை, உங்ககிட்ட அன்பு இல்லை, நீ அவுட் ஆகிட்ட, அவ்வளவுதான். பாருங்க அப்ப இது ஒருத்தர் கஷ்டப்படும் போது அது உதவி செய்யணும் என்று அது வேணும். அந்த எண்ணமாவது உனக்கு கொடுக்க முடியாட்டியும் இதுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணினோம். ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், ஊழியர்களையும் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஊழியர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். ஆகவே நாங்கள் உங்களுக்காக அதிகாலையில் ஜெபிக்கிறோம். குடும்பமா சொல்லி பிள்ளைகளை சொல்லி நான் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிக்க வேண்டும். ஒருவராக நம்ம சொல்லி கை ஏந்தினது இல்லை, இதுவரைக்கும் ஆண்டவர் கொண்டு வந்ததும் இல்லை. பாருங்க நம்ம கொடுக்கலன்னா எப்படி கெட்டுவான். நிறைய பேர் இங்க கிடையாது, வெளியில நான் நினைக்கிறேன் மேல உள்ளவங்களும் அது எப்படி கெட்டுவா, கெட்டுனானா இல்லையா, அந்த பொறுப்பே கிடையாது. அது அன்பு கிடையாது. தேவன் இந்த கால வேளை அன்பை பற்றி பேசுகிறார். ஆகவே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எங்க அந்த அன்பு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் பேசுறார். ஆகவே தேவனுடன் நம்ம அன்பு கூறும், யாருடன் நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டவரே நீர் எங்களை, நான் மனுஷன் என்னை அழைக்கல, தேவன் நீர் என்னை அழைத்த தேவன், நீர் என்னை ஜெயமாய் நடத்துவேன். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ கர்த்தரை பிடித்துக் கொள்ளணும். யாரை பிடித்துக் கொள்ளணும்? கர்த்தரை பிடித்துக் கொள்ளணும். மனுஷரை ஊழியக்கார பார்க்க கூடாது. எனக்கு வேம்பாரில் இல்லைன்னா வேற யாராகிலும் ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் சித்தத்தின்படி எங்கேயாவது கொண்டு போய் மகிமைப்படுத்தணும் அவர் நினைச்சிட்டா அதை தடுக்க முடியாது. ஆகவே இங்கேயே இருந்து ஊழியத்தை பார்க்கணும். ஒரு சிலர் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் சித்தத்தின்படி வைப்பார். அதனால நீங்க ஜெபிக்கணும். ஆகவே நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சீக்கிரம் வாசி. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். ஒளிந்து போகும். அன்பு ஒழியாது. நீ அதை 10 வாசி. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். கடைசி வசனத்தை வாசி. நேரம் இல்ல. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. 3 என்னது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அது 3 நம்ம ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். இந்த 3ல எதுதான் பெருசு? அன்பே பெரியது. நீ அன்பு உனக்குள்ள இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்துல நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 22, 37, 38, 39 பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று பார்க்கிறோம். இது முதலாம் பிரதான கற்பனை. அதுதான் கற்பனை. இந்த கற்பனையை நம்ம கை கொள்றோமா? இந்த வசனம் பாருங்க. தேவனிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா? அது முதலாவது கற்பனை, பிரதான கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறாயா? காண்கிற தேவன். அது முதலாவது பிரதான கற்பனை. இரண்டாவது கற்பனை என்ன? இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை. 2 நியாயப்பிரமாணம் எல்லாம் இந்த 10 கற்பனையில 2 கற்பனையும் அந்த 10 கற்பனை அடங்கிருச்சு. இந்த 2 கற்பனையை நீ கை கொள்றாயா? நாம் சிந்தித்து பார்ப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த இடத்துல ஆண்டவர் இந்த கால வேளையில் பேசுகிறார். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதியில் கொண்டிருந்தபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே என்று நாம் பார்க்கிறோம். தேவ அன்பு இல்லாதவனுடைய குணங்கள் எப்படிதான் இருக்கும்? தேவ அன்பு உனக்குள் இல்லைன்னா உன் நடவடிக்கை எப்படி இருக்குமா? சொல்ல நேரம் உள்ள அது ஆதாரம் இருக்கிறது. தேவனுக்கு பயப்படும் பயம் அவனுக்கு இருக்காது. 2வது ஆயத்தமாகாமல் ஜெபிக்காமல் சபைக்கு வருவாங்களாம். யாரு? தேவ அன்பு இல்லாதவனுடைய இருதயத்தில் நடக்க வேண்டிய இந்த சம்பவங்கள். வேதத்தை வாசிக்காமல் சபைக்கு வருவாங்க. பிறருடன் ஒப்புரவாகாமல் சபைக்கு வருவாங்க. நான் சொல்ல போது நீ மனதில் வேண்டிக்கணும். உடனே என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஆண்டவரே இப்படி அன்பை தாங்கன்னு சொல்லி தாமதமாக சபைக்கு வருவாங்களாம். தேவ அன்பு இருந்த சீக்கிரம் வந்துடுவேன், 5 நிமிஷத்துக்கு முன்பாகவே. அப்ப எல்லா சூழ்நிலையில் இருக்க அதுக்காக முதல் நாளே நீ ஜெபிக்கணும், அனுகூலமாக்கி தாங்க. தேவ அன்பு இருந்தா அவனை தூண்டி கொண்டே இருக்கும், உன்னை உயிர்ப்பிக்கும். பாருங்க, சபைக்கு தாமதமாக வருவாங்களாம். தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்படாதவருடைய குணங்கள். மனக்கசப்புடன் சபைக்கு வருவாங்க. பைபிள் இல்லாம வருவாங்க. எத்தனை பேர் செல்போனை வச்சுட்டு வருவாங்க? ஆண்டவர் விரும்ப மாட்டார். அப்ப பைபிளோடு தூக்கிட்டு வர சபைக்கு போறேன்னு தெரியணும். எத்தனை கவருக்குள்ள மூடிட்டு நீ மறைச்சிட்டு கொண்டு வர? சத்தியத்தை நீ அறிஞ்சாத மற்றவர்களுக்கு நீ கிறிஸ்தவன் என்று அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் இல்லாம சபைக்கு வருவாங்க. தேவ அன்பு உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஆராதனைக்கு வராமல் ஏதாவது சாக்கு போக்கு, ஆராதனைக்கு வர்றத சாக்கு போக்கு சொல்லுவாங்களாம். வந்துட்டு அன்பு இல்லாதவங்க. 9வது பார்க்கிறோம், ஆராதனை நேரத்தில் அங்கும் இங்கும் வேடிக்கை பார்ப்பது. தேவ வசனத்தை பார்க்க மாட்டாங்க, வேடிக்கை. செய்தி முடிந்து என்ன வார்த்தைனா ஏதாவது சின்ன எடுத்துக்காட்டு கதை சொல்லியிருப்போம், அது மட்டும் தான் மனசுல பதிஞ்சிருக்கும். ஒரு வசனமும் இருக்காது. நான் சொல்றேன், ஒரு சிலருக்கு சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு காண்கிற தேவன். இந்த செய்தி முடித்தோடனே எல்லார்ட்டையும் கேட்பேன், இது திருவிருந்து ஆராதனை அடுத்து நடக்க போகுது, போஜன பந்தியில நாம் கலந்து கொள்ள போகிறோம். ஆகவே தேவனுடைய அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட நீ பிரயாசப்பட வேண்டும். தேவ அன்பு இல்லாதவருடைய குணங்களை பற்றி பார்த்தோம். அப்படிப்பட்டவங்க பிரசங்க வேலையிலும் கூட தூங்குவாங்க. அது ஒரு ஆவிதான். பாருங்க, தேவ வசனத்தை சந்தோஷம்
வந்து சந்தேகப்படுவாங்க. இது ஆண்டவர் பேசுறாரு இல்லையா, சந்தேகப்படுவது பாருங்க. அப்படிப்பட்ட ஆதாரம் இருக்கு வசனத்துல பாருங்க. அதெல்லாம் வந்து தேவ அன்பு இல்லாதவங்க. திருவசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க, பிடிவாதமா இருப்பாங்க. நீ சொல்லி நான் கேட்கிறதா? தேவன் உன்னோட பேசுறாரு இந்த அறிவு இல்லாம, மனுஷர் பேசுறத நீ மனதில் நினைத்து கொண்டு ஆசீர்வாதத்தை நீ தள்ளி போடுகிறாய் பாருங்க. இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. தேவ அன்பு உனக்குள்ள இல்லாதபடியினால இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குமா? நீங்க ஆராய்ந்து பாருங்க. தேவ அன்பு நமக்குள்ள இருந்தா இந்த கிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் கல்யாணம் சடங்கு எல்லாம் போவாங்களாம், தேவனை விட்டு விலகி போவாங்க. வந்து அது வந்து தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இருந்தால் அவனை இழுத்து கொள்ளும், சபையை நோக்கி வருமாய். 14வது பார்க்கிற பிரசங்கத்தை குறை கண்டுபிடிப்பது. பிரசங்கத்தில் அது குறை இது குறை, இதுன்னா தேவ அன்பு இல்லாததுனால இப்படிப்பட்ட சுபாவம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பாருங்க ஊழியர் மூலமாக தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் இருதயத்தில் தேவ அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ அன்பு யார் இருதயத்தில் தான் பூர்ணமாய் ஊற்றப்படும் என்று பார்க்கும் பொழுது, நல்ல இருதயத்துடன் செபிக்கிற இடத்தில் அன்பு பூர்ணமாய் காணப்படும். அன்பு உள்ளவன் சகலத்தையும் சகிப்பான், ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவான். அன்பு உள்ளவன் பாருங்க வந்து அந்த அன்பு உள்ளவன் ஜெயம் எடுப்பான். அன்பு உள்ளவன் அனுதினமும் வேதத்திலும் ஜெபத்திலும் காணப்படுவான், யாவரோடும் அன்பாய் பேசுவான். அன்பு உள்ளவன் பாருங்க வேத சத்தியத்தை கேட்பான். அன்பு உள்ளவன் தன்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவான். ஆகவே இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை அவரை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? என் சனமே, அன்பு உள்ளவன் யாவரோடும் சமாதானமாய் காணப்படுவான். அன்பு உள்ளவன் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுவான். அதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு பரிசுத்தம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நடக்கைகளிலும் பரிசுத்தம், கண்களிலும் பரிசுத்தம், வார்த்தைகளிலும் பரிசுத்தம், சிந்தைகளிலும் பரிசுத்தம், கைகளில் பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், செவிகளில் பரிசுத்தம், நாவில் பரிசுத்தம், கால்களில் பரிசுத்தம், ஆவியில் பரிசுத்தம், ஆத்மாவில் பரிசுத்தம், சரீரத்திலும் ஆத்மா சரீரத்திலும் பரிசுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மையான சுத்தாங்கத்தை இப்பொழுது நாம் அடைந்து கொள்வோமாக. நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்குவோம், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்குவோம். நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மையான சுத்தம் நமக்கு இருக்கிறதா? ஒரு உண்மையான சுத்தமான தூய்மையான இந்த ஆவி நமக்கு இருக்கிறதா என்று நாம் பார்ப்போமாக. இந்த சுத்தத்தை பற்றி 9 காரியங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக நாம் பார்க்கும்போது, ஒரு சுத்தமான தூய்மையான ஒரு ஆவி ஆத்மா சரீரத்திலும் பாருங்க சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்வதுதான் ஒரு உண்மையான ஒரு சுத்தாங்கமாக இருக்கிறது. இரண்டாவது பார்க்கிறோம், தெளிவான, எந்த குழப்பம் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த பிரிவினையும் இல்லாமல் பாருங்க வந்து எந்த வாக்குவாதம் இல்லாமல் ஜீவிப்பதுதான் ஒரு தெளிவான சுத்தாங்கமாக இருக்கிறது. மூன்றாவது பார்க்கிறோம், உண்மையாகவே பரிசுத்தம் என்று சொல்வது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்புவதுதான் ஒரு சுத்தாங்கமாக இருக்கிறது. நான்காவது, தீமையை வேறு அறுக்க பண்ணுகிறதாம் ஒரு சுத்தாகமாக இருக்கிறது. ஒரு ஐந்தாவது, பழுதில்லாத எந்தவித ரிப்பேர் இல்லாமல் ஜீவிப்பதுதான் ஒரு சுத்த இருதயம் என்று பார்க்கிறோம். ஆறாவது, குற்ற உணர்வு இல்லாமல் ஜீவிப்பதுதான் சுத்தாங்கம். ஏழாவது, பாவத்தை நம் மனதில் அறியாத ஒரு வாழ்க்கை, பாவனா என்னன்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்வது ஒரு சுத்தாங்கமா இருக்கிறது. எட்டாவது, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் எந்தவித போராட்டம் இல்லாமல் அமைதியாக ஜீவிப்பதுதான் சுத்தாங்கமாக இருக்கிறது. கடைசியாக 9வது பார்க்கிறோம், கண்டிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. நம் ஜீவியத்தில் தவறு செய்யாமலும் தண்டிக்கப்படாமலும் கண்டிக்கப்படாத ஒரு வாழ்க்கை தான் சுத்தாங்கமாக இருக்கிறது. இதயத்தில் சுத்தம் காணப்பட நாம் வாஞ்சிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்பமாக. இதயத்தில் சுத்தம் காணப்பட்டால் தேவ அன்பு பிறக்கும் என்று தேவன் நம்மோடு பேசுகிறார். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பை. ஒவ்வொரு இதயத்திலும் தேவ அன்பு பிறக்கும்படியாய் தேவன் ஒவ்வொரு இதயத்திலும்
வாசம் செய்ய முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உம்மையும் மறியாய் மறைந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உம்மையும் மறியாய் மறைந்தே திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே